பையன் வச்சீங்களா? எனக்கு இருக்குடா சனா சொந்த பந்தா. அப்பா அம்மா ராஸ்கல் எல்லாம் உண்டாடா. சாம்சங்கோட Galaxy M31s பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இதில் ஒரு 6.5 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. சாம்சங் M சீரீஸ்லேயே சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட வர்ற முதல் ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்கும். அண்ட் இதில் ஒரு பெரிய 6000 mAh பேட்டரியும் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பதுங்கனா புலி ஓடுனா சிங்கம்டா. உட்கார்ந்தா சார் உட்கார்ந்தா கொய்யா. எல்லாமே நல்லா கொடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பாமலா இருப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸோட 9611 சிப்செட் கொடுத்துருக்காங்க. 20,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வர மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா Snapdragon 720, Snapdragon 730Gன்னு சூப்பரான சிப்செட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் சாம்சங் இன்னும் எக்ஸினோஸ் 9611 கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏண்டா என்ன மாதிரியே இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக சார்லஸ் டயானா மாதிரி வாழ்ந்துக்கின்ற எங்க குடும்ப வாழ்க்கையை சாக்கடையாக்கிட்டேடா. அடுத்த நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கூகுள் Pixel 4a பார்த்தீங்கன்னா மேலே லான்ச் ஆகும், ஜூனில் லான்ச் ஆகும், ஜூலையில் லான்ச் ஆகும்னு கடைசியாக ஆகஸ்ட் 3 லான்ச் ஆகிடுச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் வந்திருக்கு. Snapdragon 730G சிப்செட், 3100 mAh பேட்டரி, 5.81 inches OLED டிஸ்பிளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. பர்கர் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல பீஸா இல்லைங்க. இல்ல. இதோட ஹைலைட்டு எப்பவும் போல் இதோட கேமராஸ் தான். ஒரு 12.2 மெகாபிக்சல் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிளாக தான் வரும். இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது. ஈவன் Oneplus Nord, iPhone SE இதெல்லாம் விடவே பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இருட்டுல உனக்கு நல்ல கண் பார்வையும் திருட்டுல உனக்கு நல்ல மூளை இருக்க வரைக்கும் உன்னை எவனும் அசைக்க முடியாதா? தைரியமாறா தைரியமாறா. நிறைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் OnePlus Nord சில நாட்களுக்கு முன்னாடி லான்ச் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை ஃபஸ்ட்டு சேலில் வாங்கின நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீரியஸான ப்ராப்ளம் இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களம்மா? என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பிரைட்னஸை 25% கீழே கம்மி பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல க்ரீன் அண்ட் ப்ளூ ஷேட்ஸ் தெரிகிறதா சொல்கிறாங்க. இது எல்லா யூசர்ஸுக்கும் கிடையாது, சில யூசர்ஸுக்கு மட்டும் இப்படி வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதே ப்ராப்ளம் OnePlus 8 Proலையும் ஆரம்பத்தில் இருந்துங்கிறது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்படியெல்லாம் பார்க்கப்படாது. தெரியாம கேட்டதா தெரியாம. 2020ஓட 2வது குவார்ட்டரில் இந்தியாவோட ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட், அதாவது 30,000 ரூபாய்க்கு மேலே விற்கப்படுற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் OnePlus 19% மார்க்கெட் ஷேரோட முதல் இடத்துல இருக்குது. அதை தொடர்ந்து சாம்சங் 15%ஓட 2வது இடத்த பிடிச்சிருக்கு. குவால்காம்ங்கிற கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். Snapdragon சிப்செட் எல்லாம் தயாரிக்கிறவங்க தான். இவங்க குவிக் சார்ஜ் 5ங்கிற ஒரு கான்செப்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 100 வாட்ஸுக்கு மேலேயே சார்ஜ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இதால் 0லேருந்து 50% 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? 2020ஓட 2வது குவார்ட்டரில் உலக அளவில் அதிகமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை விற்பனை செஞ்சு ஹுவாவே இந்த பிரபஞ்சத்தோட பெரிய ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரருங்கிற பதவியை சாம்சங்கிட்டேருந்து தட்டி பறிச்சிருக்காங்க. சிங்கத்தோட குகையில காலை வச்சுட்ட, சிறுத்தையோட வாய்க்குள்ள வரல விட்டுப்புட்ட, புலியோட வாழை திருகி திருகி விளாட. இப்போ ஹுவாவே முதல் இடத்துலையும், சாம்சங் 2வது இடத்துலையும், ஆப்பிள் 3வது இடத்துலையும், ஷாமி 4வது இடத்துலையும் இருக்கு. அடுத்த நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் நிறைய மீம்ஸ், டெக் அப்டேட்ஸ் எல்லாம் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
ரெட்மி K30 அல்ட்ராங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 14ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இதில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000+ சிப்செட் தான் இருக்க போகுது. ஸ்னாப்ட்ராகன் கூட நீங்கள் இதை கம்பேர் பண்ணணும்னா ஸ்னாப்ட்ராகன் 855 விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பாப்அப் செல்ஃபி கேமரா 5G சப்போர்ட்னு ரெட்மி K30 Pro/Poco F2 Proவில் இருந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்கும். இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுமாங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இந்த பக்கம் போயிருப்பா மாப்பிள்ள மாதிரி தெரியுது. இல்ல பிரம்ம. ரெட்மி 9 Prime பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதில் மீடியாடெக்கோட ஹீலியோ G80 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5020 mAh பேட்டரியும் 3GB ஆஃப் ரேமும் ஃபுல் HD+ டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளாடி வர ஸ்மார்ட் ஃபோனில் இது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனாக தான் தெரியுது. டிக்டாக்கோட ஒரிஜினல் பேரண்ட் கம்பெனி பேர் ByteDance. இப்போ இந்த ByteDance நிறுவனமும் மைக்ரோசாஃப்ட்டும் ஒரு டீலை ஓகே பண்ண போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் டிக்டாக்கை வாங்க போகிறது தான் அந்த தகவல். ஆனால் நான் பர்சனலாக டிக்டாக்கை எதிர்த்தது அது சைனீஸ் ஆப்புங்கிறனால மட்டும் இல்லை, அதில் இருக்கிற அப்யூசிவ் அன்வான்ட் கண்டென்ட் தான் ஒரு முக்கியமான ரீசன். ஒரு டவுட்டு, உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? ஓப்போ Reno 4 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இதில் 90 Hz கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே, 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், பஞ்ச் ஹோல் கேமரா, சூப்பரான டிசைன், எக்கச்சக்கமான கேமரா ஃபீச்சர்ஸ்னு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 720 சிப்செட் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் 30,000 ரூபாய்க்கு ஒர்த் இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம சேனலில் டெடிக்கேட்டடாக எந்த வீடியோவும் இதுக்காக போடலை. எதை கொண்டாந்து எதுக்குள்ள விடுவான்னு தெரியாதா? ரியல்மி V5ங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் ஆகிடுச்சு. இதில் ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ஹார்ட்டில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 720 சிப்செட் தான் இருக்க போகுது. ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணணும்னா ஸ்னாப்ட்ராகன் 765Gயை விட ஒரு ஸ்டெப் கீழே இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு 5000 mAh பேட்டரியும் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது 90 Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்கிறது இன்னொரு சூப்பரான விஷயம். கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர்ஸ்க்கான ப்ராசஸர்ஸை தயாரிக்கிறது ரெண்டே கம்பெனிஸ் தான், AMDயும் இன்டலும். AMDயோட Ryzen 3000 சீரிஸ் ப்ராசஸர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சக்ஸஸாக இருந்துச்சு. இப்போ அதோட அடுத்த ஜென்ரேஷன் ப்ராசஸரான Ryzen 4000 சீரீஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் Zen 2ங்கிற ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் வருது. AMDயோட Ryzen ப்ராசஸர்ஸ் பார்த்திங்கன்னா இன்டலை விட கம்மியான ப்ரைஸில் நல்ல பெர்ஃபார்மன்ஸோட வர்றனால இப்போ மக்கள் பிசி பில்டெல்லாம் பண்ணுறப்போ மேக்ஸிமம் AMDயோட Ryzen ப்ராசஸர்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பராசக்தி ஹீரோடா சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது. ஸோ இன்னைக்கு பார்த்த நியூஸ் மீம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.